ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ரொம்ப 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 டேஸ்டியான சிந்தாமணி சிக்கன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அண்ட் வரமிளகா பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 அளவுக்கு எடுத்துக்கலாம். என்னடா இவ்வளோ சொல்கிறேனேன்னு பார்க்குறீங்களா? இதில் வந்து காரம் அவ்வளோ இருக்காது. நான் ஏன் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உள்ளே இருந்த விதை எல்லாத்தையுமே நீக்கிட்டு வெறும் தோல் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ தான். இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே இருந்தாலே போதும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு டேஸ்ட்டான சிக்கன் நம்ம செஞ்சு சாப்பிட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் போகும். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு அதோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் நம்ம 2 சாப் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அண்ட் இப்போ நான் போட்ட கருவேப்பிலை வந்துட்டு எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் பர்சனலாக அப்படிங்கிறதுனால சேர்த்துக்கிறேன். பட் ஆக்சுவலான சிந்தாமணி சிக்கனில் வேறு எதுவுமே வராதுங்க. சின்ன வெங்காயம், வரமிளகாய், சிக்கன், கல்லுப்பு, மஞ்சள் தூள், அப்புறமா எண்ணெய், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கினக்கப்புறமா நம்ம தோல் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? விதை, அந்த காம்பெல்லாம் நீக்கி வச்சுருக்க வரமிளகாயோட தோல், அதை மட்டும் சேர்த்துக்கலாம். விதையோடு போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப காரமாயிடும். ஸோ இவ்வளோ மிளகா போடும்போது கண்டிப்பாக விதையை எடுத்துகிட்டு தான் போடணும். அதுதான் சிந்தாமணி சிக்கனுடைய ஸ்பெஷலே. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மிளகா போட்டு 2 நிமிஷம் வதக்கியிருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா இறங்கியிருக்கு பார்த்தீங்களா எண்ணெயில். அப்போது நம்ம எடுத்து வச்சுக்க சிக்கன் இது கூட ஆட் பண்ணிடலாம். இந்த சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நம்ம எந்த தண்ணியுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சிக்கனில் இருக்க அந்த ஈரப்பதம் அண்ட் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா? அதில் மட்டும்தான் இது வேக போகுது. ஸோ எண்ணெய் இது கண்டிப்பாக கொஞ்சம் சேர்த்து தான் இருக்கும். அண்ட் இது வந்து நமக்கு கிரேவி மாதிரி கிடைக்காது. பட் இது நம்ம சாப்பாடு கூட பிணைஞ்சு சாப்பிட்லாம். ஸோ எண்ணெய் நீங்கள் அதிகமாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். என்னடா இவ்வளோ எண்ணெய்ன்னு கேட்க வேண்டாம். கண்டிப்பாக இதுக்கு இவ்வளோ எண்ணெய் ஊற்றணும். அதனால தான் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஹெல்த்தியான ஆயில்னா கீ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம செய்கிறது வந்து அடுப்பு ரொம்ப ரொம்ப குறைவான தீயிலேயே வச்சுக்கோங்க. ஸ்லோ குக் ஆகும்போது அதோட டேஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா பரட்டி விட்டுடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா சிலர் வந்து இஞ்சி, பூண்டு, மிளகு, பட்டை, கிராம்பு, சோம்புன்னு ஏதோ சேர்ப்பாங்க. பட் அது வந்து ஆக்சுவலான சிந்தாமணி சிக்கன் கிடையாது. நானே பார்த்திங்கன்னா அதில் எக்ஸ்ட்ராவாக நான் சொன்ன மாதிரி கருவேப்பிலை எனக்கு பிடிக்குன்றக்காக நான் சேர்த்துக்கிறேன். பட் ஆக்சுவலான சிந்தாமணி சிக்கன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க வச்சு செய்வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சால்ட், உப்பு ஆட் பண்ணுறதை விட கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள். அதுதான் அதிக டேஸ்ட் கொடுக்கும். வெறும் சின்ன வெங்காயம், மிளகாய், உப்பு, மஞ்சள் தூள், சிக்கன், அப்புறம் ஏதோ ஒரு ஹெல்த்தியான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா ஸ்லோ குக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அது குக் பண்ணும்போது அது நல்லா வேகும். அதுலேருந்து சிக்கன்லேருந்தே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு அதுலேயே நல்லா வேகும். நீங்கள் இது நாட்டுக்கோழியில் கூட செய்யலாம். அதுவும் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். பட் நீங்கள் அது குக்கரில் அது மாதிரிலாம் எதுவும் வச்சு செய்ய வேண்டாம். அது மாதிரி கடாயில் வச்சு செய்யுங்க. அதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வந்து நிறைய விட்டுருக்கு அந்த எண்ணெயோடு சேர்த்து. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர அளவுக்கு இது நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 டைம் நல்லா மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம அந்த ரெசிபி செய்கிறோம் இல்லையா? ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், இது எப்படின்னா அவ்வளோ டேஸ்ட் கொடுத்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. பட் இதோட டேஸ்ட் கண்டிப்பாக வேறு எதுலேயுமே அடிச்சிக்க முடியாதுன்னு நான் கேரண்டியாக சொல்வேன். ஸோ கண்டிப்பாக இதை ஒரு தடவையாவது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலுமே இதோட டேஸ்ட் நீங்கள் மறக்க மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வந்து மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமாக. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றிருச்சு. நம்ம ஊற்றினோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எண்ணெய், அந்த எண்ணெய் நம்ம எவ்வளோ ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு தனியாக அதே மாதிரி தனியாக பிரிஞ்சிருக்கும். சும்மா அப்படியே கிளாஸ் மாதிரி எண்ணெய் மட்டும் அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியும். பார்த்திங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அந்த சிக்கனும் சூப்பராக வெந்திருக்கும். நம்ம ஸ்லோ குக் பண்ணும்போதே அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த மிளகாயில் இருக்க காரம் அண்ட் உப்பு எல்லாமே அந்த சிக்கனில் இறங்கியிருக்கும். அந்த எண்ணெயில் உங்களுக்கு எந்த டேஸ்ட்டும் இருக்காது. நீங்கள் வந்து இதுக்கு சூப்பர் காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் தான். ஒயிட் ரைஸ் வச்சுட்டு இதோட அந்த சிக்கனோட அந்த எண்ணெயும் கொஞ்சம் எடுத்து அந்த மிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா பிணைஞ்சி ஒவ்வொரு உங்களோட பைட்டுக்குமே வந்துட்டு ஒரு சிக்கன் பீஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க. கண்டிப்பாக அடிச்சிக்கவே முடியாத அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சிக்கன் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ஈரப்பதமே இல்லாமல் வெறும் எண்ணெய் மட்டும்தான் கடைசியில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி ஒயிட் ரைஸ் கூட காம்பினேஷனாக வச்சுட்டு இதை சாப்பிட போகிறேன்.
ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.